நாம இப்போ போக போற இடம் பாக்குறதுக்கு நிஜம் மாதிரி தான் தெரியும். ஆனா அங்க எதுவுமே உண்மையா இருக்காது. வாங்க உள்ள போலாம். அந்த ஊர்ல கண்கள் மூடி இருக்கலாம், ஆனா காதுகள் எப்பவும் கேட்டுட்டே இருக்கும். கதவுகள் சாத்தப்பட்டிருக்கும், விளக்குகள் அணைக்கப்பட்டிருக்கும். ஆனா அந்த மண், அந்த வீடுகள், அந்த காத்து எல்லாமே விழிச்சிட்டு தான் இருக்கும். சரி, நம்ம கதையோட ஹீரோ பேரு ராகவ். 10 வருஷம் ஒரு பெரிய இடைவெளிக்கு அப்புறம் தண்டவபுரம்ங்கிற தன்னோட சொந்த கிராமத்துக்கு அவன் திரும்பி வர்றான். காரணம் அவனோட அப்பாவோட மரணம். 10 வருஷம் யோசிச்சு பாருங்க. அதே ஊர்தான். ஆனா இப்போ அந்த ஊரே அவன ஒரு அந்நியன் மாதிரி பாக்குது. அவனை இறக்கிமிட்ட அடுத்த செகண்டே அந்த பஸ் கிளம்பிச்சு. யாருக்காகவும் காத்திருக்காத அந்த கிராமத்துல அவன் மட்டும் தனியா நின்னுட்டு இருந்தான். ஆனா அந்த அமைதியில ஏதோ தப்பா இருந்துச்சு. வெறும் சத்தம் இல்லாத அமைதி இல்லது. ஒரு கிராமமே மூச்சு அடக்கி பிடிச்ச எப்படி இருக்கும், அப்படி ஒரு கனமான அழுத்தமான அமைதி. அப்பதான் ராகவ் அத கவனிச்சான். யாரோ தன்னைய பாத்துட்டு இருக்காங்க. ஆமா, வீட்டு வாசல்ல இருந்து மரத்துக்கு பின்னால மறைஞ்சு அந்த சுவரோரமா நின்னு எல்லோரும் அவனையேதான் பாத்துட்டு இருந்தாங்க. சும்மா பாக்கல, அந்த பார்வைய ஒரு மாதிரி இருந்துச்சு. அவங்க பார்வையில இருந்த அந்த ஒரு சின்ன வித்தியாசம்தான் ராகவ் மனசுல ஒரு பயத்தை கொண்டு வந்துச்சு. அவங்க யாருவன்னு கேக்கல, அதுக்கு பதிலா வந்திருக்கிறது உண்மையான ராகவ் தானா அப்படின்னு செக் பண்ற மாதிரி ஒரு பார்வை. அப்போ ஒரு வயசானவரு அவனை பார்த்து சிரிச்சாரு. ஆனா அந்த சிரிப்பு ஒரு செகண்ட் தாமதமா வந்துச்சு. அது மனசுல இருந்து வரல, எங்கேயோ பார்த்து காப்பி அடிச்ச மாதிரி ஒரு செயல், அவ்வளவுதான். ஒரு வழியா அவன் தன்னோட பூர்வீக வீட்டுக்கு வந்துட்டான். ஆனா அந்த வீடு அவனுக்கு தெரிஞ்ச வீடு மாதிரி இல்ல. ஏதோ ஒரு பயத்துல உறைஞ்சு போய் நிக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த பழைய வீடு ஏதோ ஒரு வலிய இன்னும் மறக்காம தன் நினைவிலேயே வச்சிருக்கிற மாதிரி அவனுக்கு தோணுச்சு. அந்த வீடு ரொம்பவே விசித்திரமா இருந்துச்சுங்க. இதெல்லாம் கவனிக்காம விட்டதால வரல, யாரோ ரொம்ப பயந்து போய் வேணும்னே செஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஒரு கண்ணாடி கூட திறந்து இல்ல. பழைய சேலை, நியூஸ் பேப்பர்னு எதையோ வச்சு எல்லாத்தையும் மூடி வச்சிருந்தாங்க. இத பார்த்ததும் ராகவ் மனசுக்குள்ள ச்சே, இதெல்லாம் கிராமத்துல சாதாரணம்தான், வெறும் மூட நம்பிக்கை அப்படின்னு தனக்கு தானே சமாதானம் சொல்லிக்கிட்டான். ஆனா மனசோட ஒரு ஓரத்துல ஏதோ சரியில்லைன்னு ஒரு குரல் சொல்லிட்டே இருந்துச்சு. அப்போதான் பூஜை அறையில அவனோட பாட்டியோட ஒரு பழைய டைரி கிடைக்குது. அதுல பழைய கொஞ்சம் நடுங்குன கையெழுத்துல எழுதியிருந்துச்சு. அவன் பக்கத்தை புரட்ட புரட்ட உள்ள எந்த கதையும் இல்ல, நினைவுகளும் இல்ல. ஒரே ஒரு வரி திரும்ப திரும்ப எழுதப்பட்டிருந்துச்சு. பக்கம் முழுக்க அதே வரிதான். சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் கதவை திறக்காத. அது ஒரு எச்சரிக்கை மாதிரி இல்ல, ஒரு கெஞ்சல் மாதிரி இருந்துச்சு. அந்த டைரியோட கடைசி பக்கத்துல மை கூட இன்னும் காயாம ஒரு வரி இருந்துச்சு. அது கேக்குது, அது கத்துக்குது. இது அவன் படிச்சு முடிக்கிறதுக்கும் ஜன்னலுக்கு வெளியே சூரியன் மெதுவா மறைறதுக்கும் சரியா இருந்துச்சு. சூரியனோட கடைசி வெளிச்சமும் மறைஞ்சு அத ஒரு செகண்ட்ல மொத்த கிராமமும் உறைஞ்சு போச்சு. எல்லா சத்தமும் நின்னுடுச்சு. ஒரு இன்னிஷ்டமான மயான அமைதி. பூச்சி சத்தம் இல்ல, நாய் சத்தம் இல்ல, ஒரு ரேடியோ சத்தம் கூட இல்ல. அவசரத்துக்கு ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா சிக்னல் சுத்தமா இல்ல, ஜீரோ. அந்த மரண அமைதியில திடீர்னு கதவுல ஒரு சத்தம், ரொம்ப மெதுவா, தட் தட். வெளியே இருந்து ஒரு குரல், ராகவ் கண்ணா கதவு தரடா. அந்த குரல், அது அவனோட அம்மா குரல். 10 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன அவனோட அம்மா குரல். ஒரு நிமிஷம் அவன் உடம்புல இருந்த அத்தனை நரம்பும் அந்த கதவை நோக்கி போச்சு. ஆனா அப்போதான் அந்த டைரியோட எச்சரிக்கை அவன் மனசுல மின்னல் மாதிரி வெட்டுச்சு. அவன் மெதுவா அம்மான்னு கேட்டான். வெளியில இருந்து பதில் வர்றதுக்கு முன்னாடி ஒரு மில்லி செகண்ட் தாமதம். அந்த ஒரு சின்ன கேப், அதுதான் எல்லாத்தையும் காட்டி கொடுத்துருச்சு. அது ஒரு காப்பி. அவனோட அம்மா இப்படி பேச மாட்டாங்க. அந்த குரல் அன்ப காட்டல, அன்ப காப்பி அடிச்சு கத்துக்கிட்டு இருந்துச்சு. உடம்பெல்லாம் பயத்துல நடுங்கினாலும் ராகவோட குரல் ரொம்ப உறுதியா வந்துச்சு. அவனோட பாட்டியோட அந்த வார்த்தைகள் தான் அவனை காப்பாத்துச்சு. அவன் சொன்னா, நான் கதவை திறக்க மாட்டேன். வெளியில கொஞ்ச நேரம் அமைதி. அப்புறம் ஒரு புது சத்தம், மரக்கதவுல யாரோ நகத்தால கீறுற மாதிரி. மெதுவா கிறுக்கு கிறுக்கு. அந்த சத்தம் நிக்கவே இல்ல, விடிய விடிய கேட்டுட்டே இருந்துச்சு. அது என்னவா இருக்கும்? அது இன்னும் அங்கதான் காத்துட்டு இருக்கா?